இளங்கோவடிகள் கடைசி ஆசிரியர் தன்னுடைய முழுமையான ஞானத்தை அந்த கடைசி பகுதியில் கொண்டு வந்து இறக்கி வைக்கிறார். அந்த முதலில் சொல்கிறேன், பரிவும் இடுக்கனும் மனதுக்குள் இருந்து முதலில் அகற்ற வேண்டியது எது? பரிவும் இடுக்கனும் ஒழிக. இங்கே பரிவு என்பது நடந்து போன நிகழ்வுகளை நினைந்து அதை பற்றியே சிந்தித்து வருந்துகிற நிலையை முதலில் மனம் விட்டுவிட வேண்டும். நம்முடைய வாழ்க்கையையே நீங்கள் யோசித்து பாருங்கள் நண்பர்களே. ஒன்று, நாம் கடந்த கால நினைவுகளில் நிற்கிறோம் அல்லது எதிர்கால கனவுகளில் காலத்தை கழிக்கிறோம். கடந்த கால நினைவுகள் ஒரு பக்கமும் எதிர்கால கனவுகள் மறுபக்கமும் நம்மை வழிநடத்துகிற நிலையில் நிகழ்காலத்தை நம்மை அறியாமலேயே நிராகரித்து விடுகிறோம். வாழ்வு என்பது நிகழ்காலம் தானே. இது இந்த மொமெண்ட், இந்த இடம் தானே எனக்கு முக்கியம், இந்த கணம். அதனால்தான் புத்தருடைய கதை நான் ஏற்கனவே இங்கே சொல்லி இருக்கலாம். கணம் தோறும் வாழ்வதுதான் வாழ்வு. கணம் தோறும் நொடி நொடியாய் வாழ வேண்டும். ஒவ்வொரு நொடியையும் அர்த்தமுடையதாக ஆக்கி வாழ வேண்டும். எனவே கணம் தோறும் வாழ்வது. நீ சென்றதை மீது பரிவு கொண்டு அதையே திரும்ப திரும்ப சிந்திக்காதே. இடுக்கன், எந்தெந்த நேரத்தில் உனக்கு என்னென்ன துன்பங்கள் வந்தனவோ அந்த துன்பங்களை மட்டுமே உன் மனதில் வைத்துக் கொண்டு அவற்றை பற்றிய நினைவுகளிலேயே நீ திரும்ப திரும்ப வருத்தத்தோடு வாழ்க்கையை நடத்தாதே. அதற்கு அடுத்து பாருங்கள், இரண்டாவது வரி, தெய்வம் தெளிமின் தெளிந்தோர் பேணுமின் பரிவும் இடுக்கனும் பாங்குற நீங்குமின். ரெண்டையும் விடு. அடுத்து தெய்வம் தெளிமின் தெளிந்தோர் பேணுமின். ஒரு தெய்வம் இருக்கிறது என்பதை முதலில் நீங்கள் ஒப்புக்கொள்ளுங்கள். இறைவன் என்ற ஒரு சக்தி இல்லை என்றால் இந்த மண் இல்லை, இந்த பிரபஞ்சம் இல்லை, நீங்கள் இல்லை, நான் இல்லை. நாத்திகவாதத்தை விட மனிதரை ஏமாற்றக்கூடியது வேறு எதுவுமே இல்லை. இன்றைக்கு இவ்வளவும் மனித சமூகத்தில் ஒழுக்கம் பாழ்பட்டு கிடப்பதற்கு முதற் காரணம் நாத்திகவாதம் தான். நாத்திகனுக்கு கடவுள் இல்லை, நாத்திகனுக்கு நரகம் இல்லை, நாத்திகனுக்கு சொர்க்கம் இல்லை.